அதிலே நான் ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன். அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று நான் முழக்கம் எழுதினேன். அன்னை தமிழை பாதுகாப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம். எந்த மொழியையும் நாம் நமக்கும் கீழானது என்கிற உணர்வை ஒருபோதும் பெறக்கூடாது. இந்த உணர்வு தான் எந்த மனிதனையும் நாம் இழிவாக கருதக்கூடாது, கீழாக கருதக்கூடாது என்கிற உணர்வுக்கு வழிவகுக்கும். எந்த நிலையிலும் பாகுபாடு கூடாது என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். பாகுபாடு என்பது ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுகிறோம். ஆண் பெண் என்கிற பாலின பாகுபாடும் இந்த மனித சமூகத்தில் நீடிக்கிறது. இது பிறப்பு அடையாளம், தவிர்க்க முடியாத அடையாளம், இயற்கை அளித்திருக்கிற அடையாளம். ஆண் என்பது ஒரு அடையாளம், பெண் என்பது ஒரு அடையாளம், உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கிற அடையாளம். ஆனால் மனித இனம் மட்டும் எல்லா வேறுபாடுகளையும் பாகுபாடுகளாக மாற்றிக்கொண்டு உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது. பிறப்பால் ஆண் என்பதால் ஒருவன் உயர்ந்தவனாகிவிட முடியாது. பிறப்பால் பெண் என்பதால் ஆண்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், கீழானவர்கள் என்று ஆகிவிட முடியாது. அது மனிதன் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய விருப்புக்காக, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு